அன்பு நண்பர்களே, என்னுடைய பேர் ஆனந்த் ராகுல். நான் இந்த டாரட் கார்டு எப்படி பார்க்கறதுங்கிற வகுப்பில் எடுக்கிறேன். என்னோட டீட்டெயில் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஏன்னா www.tamiltarottonline.comங்கிற வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இந்த தமிழ் சித்திரங்கிற யூடியூப் சேனல் நான் தான் நடத்துகிறேன். அதில் தினமும் ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் என்னோடய வீடியோ தவறாமல் பார்க்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்களை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி நான் பார்க்க போகிறது ரைடர் ஒயிட்டில் நம்பர்டு கார்டில் வான்ஸில் 10th கார்டு 10வது கார்டு என்னங்க. ஸோ இந்த 10வது கார்டுடைய இது 10 செங்கோல்கள். இந்த கார்டு என்ன சொல்லுதுங்கிறது இப்போ பார்க்கலாம். இந்த 10 செங்கோல் கார்டு சொல்கிறது அதிக பொறுப்புகள் மற்றும் அளவுக்கு அதிகமான வேலையை செய்தல், மேலும் அதனால் வரும் வழிகளை தானே அனுபவிக்கும் தியாகிகளை இந்த சித்தச்சீட்டு பிரதிபலிக்கிறது. இவர்கள் ஓய்வின்றி கடும் உழைப்பில் ஈடுபட்டு அதனால் வரும் உடல் மன சோர்வுகளில் ஆழ்ந்திருப்பர். மனித ஆற்றலை ஓரளவுக்கு தான் பயன்படுத்த வேண்டும் என இந்த சித்தச்சீட்டு நமக்கு அறிவுறுத்துகிறது. எல்லா வேலைகளையும் இவர்களே செய்வார்கள். பிறருக்காக அலைந்து தெரிந்து வேலை செய்வர். பிறர் கடன்கள் பிரச்சனைகளுக்கு ஜாமீன் கொடுக்கும் குணம் உள்ளவர். அதனால் தற்போது சிக்கலிலும் இருப்பர். இவர்களை வேலையை பகிர்ந்து கொடுக்க சொல்லவும், அதிக பயணம் அதிக செயல்கள் உண்டான அறிவால் எதையும் புதிய கோணத்தில் பார்க்கும் திறன் உள்ளவர்கள். ஒரே நேரத்தில் 2 வேலைகளை செய்தும் முடிப்பர். குடும்ப பொறுப்பு, வேலைப்பளு, விரும்பத்தகாத அல்லது கட்டாயமான செயல்களால் உண்டாகும் உடல் மனச்சோர்வை போக்க வழக்கமான வேலையிலிருந்து சிறிது ஓய்வு எடுத்து மாற்று செயல்களில் ஈடுபட்டு மனச்சோர்வை போக்கவும். உழைப்புக்கேற்ற பலன் தாமதமானாலும் கிடைத்தே தீரும். தாமதமானாலும் வெற்றி நிச்சயம் கிடைத்தே தீரும். இந்த 10 செங்கோல் கார்டுடைய குறிப்பு சொற்கள் என்னன்னா: அதிக சுமை, பொறுப்பு, மெதுவான செயல், சோர்வு, ஓய்வின்மை, கடின உழைப்பு, சாதனை. ஸோ இப்போ இந்த 10 செங்கோல் கார்டு என்ன சொல்லுது, இன்னைக்கு என்ன சொல்லிச்சுன்னு பார்த்தோம். ஸோ நம்ம இப்போ நாளையிலிருந்து என்னென்னா ஒரு 25 நாட்களுக்கு ஒரு கேப்பாக என்ன ஒரு வித்தியாசமாக என்ன பண்ண போகிறோம்னா, விலங்கு ஆத்மார்த்த விலங்குகள் அப்படிங்கிற சித்திரச்சீட்டிலேருந்து ஒவ்வொரு கார்டாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு சித்திரச்சீட்டாக பார்க்க போகிறோம். 25 நாட்கள் கழித்து திரும்பவும் ரைட் ரோட்டில் கோப்பை எண் கார்டுகளையும், இன்னும் கோப்பை எண் கார்டுகள், அப்புறம் வாழ் எண் கார்டுகள், அப்புறம் நாணய எண் கார்டுகள், நாணயம் அல்லது பென்டகல்ஸ் கேடை எண் கார்டுகள், அப்படி 30 கார்டு இன்னும் பாக்கி இருக்குது. அது இந்த 25 நாள் கழித்து பார்க்க போகிறோம். 25 நாட்களுக்கு நாம் என்ன பார்க்கணும்னா, ஆத்மார்த்த விலங்குகள் சித்திரச்சீட்டில் ஒவ்வொரு கார்டாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றிகள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்களை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்பவும் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றிகள்.